மலையாள இண்டஸ்ட்ரி செம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் 2024ல். நம்ம இன்னும் புலியா சொல்லி கூட போடாமல் இருக்கோம். ஆனால் எல்லாருக்குமே பார்க்கலாம், ஃபேமிலி மூவி எல்லாருக்குமே பார்க்கலாம். There was not one moment where we had our eyes off. Super. அப்படி சீரியஸ் இல்ல, we will not expect அந்த சீரியஸ் த்ரில்லர் மாதிரி கிடையாது. பட் எது பண்ணியிருக்காங்கன்னா ஒன்றுமே புரியல. கிளாப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கங்க. வேற லெவலில் கூஸ் பம்ப்ஸ் தான் ஃபுல்லாக. செகண்ட் ஹாஃப் புரியும், ஏன்னா சப்டைட்டில்ஸ் இருக்கு, பிளஸ் அதுவும் ஒன்றும் பெரிய ஹார்டான டைலாக்ஸ் இல்லை. இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. நல்லா இருக்கு பாரு. ஆனால் எனக்கு பார்த்ததுல ஃபுல்லாக திருப்தியாக இருக்கும் படம் பார்க்கறது. குட் ஃபிலிம், குட் ஃபிலிம். எவ்ரி ஒன் ஷுட் வாட்ச். ஸ்டார்டிங்லேருந்து கிடைச்ச வரைக்கும் லேக் கிடையாது. அதுதான் சொல்லக்கூடாது, அது போய் பார்த்தாதான். குட் ஃபிலிம், குட் ஃபிலிம். எவ்ரி ஒன் ஷுட் வாட்ச். இட்ஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. நல்லா இருக்கு பாரு. அதான் தமிழ் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும். கண்டிப்பா கனெக்ட் ஆகும். அவ்வளோ லைக் லாங்குவேஜ் பேஸ்ட் இல்ல. நல்லா இருக்கு. ஃபுல்லா நல்லா இருக்கு பாரு. எல்லாரும் வந்து பாரு. எல்லாருக்குமே பார்க்கலாம், ஃபேமிலி மூவி எல்லாருக்குமே பார்க்கலாம். மெசேஜ் இல்ல, இட்ஸ் லைக் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே இருக்கு. வந்து பாருங்க. ஆஃப்கோர்ஸ் ஒரு 9 கொடுக்கலாம். படம் சூப்பராக இருக்குண்ணா. அவங்க மலையாள இண்டஸ்ட்ரி செம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் 2024ல். நம்ம இன்னும் புலியா சொல்லி கூட போடாமல் இருக்கோம். ஆனால் அவங்க வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்கன்னா தமிழ் பீப்புள் பயங்கரமாக அதை பார்க்கணும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக தமிழில் தான் வருதுண்ணா. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக தமிழ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து மலையாளிஸு இல்லை சப்டைட்டில் இருக்கிறதுனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. படம் ட்ரெண்ட் ஆகணும்ண்ணா தமிழ்நாட்டில். படம் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. கண்டென்ட் தான் மேட்ரு. கண்டென்ட் தான் ஜி. வேற லெவலில் கூஸ் பம்ப்ஸ் தான் ஃபுல்லாக. செகண்ட் ஹாஃப் அந்த குணா தமிழ் பீப்புள். எனக்கு மலையாளம் தெரியாது ஜி, ஆனால் படம் வேற லெவலில் இருக்கு. கிளைமேக்ஸில் குணா சாங் வரும் தெரியுமா, அதை வச்சு ஒன்று பண்ணியிருக்காங்க. பார்த்தா தான் உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் தான் ஃபுல்லாகவே. சாங்ஸு ரொமான்ஸ் எதுவுமே இல்லை ஜி. கண்டென்ட் பெஸ்ட் பண்ணி கேமராமேன்லாம் பேய் மாதிரி இருக்காரு. ஆமா ஜி, கேமராமேன் தான் மேட்ரு. எது செட்டு எது பண்ணியிருக்காங்கன்னா ஒன்றுமே புரியல. படம் ட்ரை பண்ணுங்க. 9 கொடுக்கலாம். படம் சேம படம் தான், தரமான படம். நான் கேரளா தான், ஆனால் தமிழ் எனக்கு புரியும். நான் பசங்க சொல்லி தான் வந்தேன். நல்ல படம் தான் இருக்குது. படம் எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், டூர் போகிறோம். திடீர்னு இந்த மாதிரி எதனா கோளாறான இடம் இருக்கும், அங்கே போகக்கூடாது சொல்லிட்டு அந்த மாதிரி கதை சொல்லிக்கிறாங்க. எப்படின்னா ஒருத்தன் மாட்டுவான், அது இருந்தால் அவனை காப்பாற்றி எடுத்து வருது. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பு வந்தோம் அதான் காட்டுறாங்க. புரியல. படம் எனக்கு பார்த்ததுல ஃபுல்லாக திருப்தியாக இருக்கும் படம் பார்க்கறது. ஸ்டார்டிங்லேருந்து கிடைச்ச வரைக்கும் லேக் கிடையாது. ஸ்டார்டிங் தான் பார்த்துனா இருக்கலாம். என்டர்டைன்மெண்ட் அதான். ஸ்டார்டிங்லேருந்து கிடைச்ச வரைக்கும் போர் அடிக்காமல் போயிடும். லேக் சுத்தமாக கிடையாது. நல்லா இருக்கு மூவி. நல்லா மலையாள மூவி தான். நல்லா இருக்கு. நம்ம ஆடியன்ஸும் எங்கேஜிங்காக தான் பார்க்கணும். கான்செப்ட் ஒன்றும் இல்லை. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள கேங்காக போகிறாங்க டூருக்கு. அதில் ஒருத்தர் மாட்டிக்கிறாரு. அவங்கள எப்படி அவங்க மீட்டை எடுத்துகிட்டு வராங்கன்றதா ஸ்டோரி. இல்லை நல்லா இந்த எங்கேஜிங் ஸ்க்ரீன் பிளே நல்லாவே ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. புரியும், ஏன்னா சப்டைட்டில்ஸ் இருக்கு, பிளஸ் அதுவும் ஒன்றும் பெரிய ஹார்டான டைலாக்ஸ் இல்லை. ஆஃப்டர் ஸ்டோரி தமிழ்நாடுல எடுத்தனால நல்லாவே எங்கேஜிங்காக தான் இருக்கு. எல்லாமே நம்ம ஆடியன்ஸுக்கு எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கு. 8 ஒரு 9 கொடுக்கலாம் தாராளமா. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பர். எவ்ரிபடி மஸ்ட் வாட்ச். இது ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிருந்தாங்க. எப்படி கொண்டு போயிருக்காங்க அந்த படத்தை? நல்லா இருக்கு. தமிழ் சாரோட ரெஃபரன்ஸ்லாம் இந்த படத்துல இருக்கு அப்படின்னாங்க. குணா கேவ்ல எடுத்ததா அதெல்லாம் எப்படி மேடம் காட்டுங்க? சூப்பரா இருக்கு. எவ்ரிபடி ஷுட் வாட்ச் இட். சார் நீங்க கட்டிங் மியூசிக் சாரி. யா நைஸ் ஒன். எது மாதிரியான எல்லா ஆடியன்ஸும் நீங்க பார்க்கலாம்? Yes, all age groups can watch. Seriously. Super. There was not one moment where we had our eyes off. Super. ரொம்ப நல்லா இருக்கு படம். ஆக்சுவலா கான்செப்ட் ஃப்ரெண்ட்ஷிப். பேசிக்கலி ஒரு ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்காக எவ்வளோ தூரம் வரைக்கும் போகலான்றதை சூப்பராக காமிச்சிருக்காங்க. லைக் எனக்கும் நோஸ்டாலஜிக்காக இருந்தது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நானும் டூர் போகும்போது எவ்வளோ தூரம் இருக்கும்ன்றது ரொம்ப இமோஷனலி. மியூசிக் சான்ஸே இல்லை. ரொம்ப நல்ல மியூசிக் ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் மியூசிக் டைரக்டர் ஐ திங்க் மலையாளத்தில் கொஞ்சம் பாப்புலர் தான். லைக் பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், சிச்சுவேஷன் வைஸ் எல்லாமே நல்லா இருக்கும். கண்டிப்பாக செட் ஆகும். ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிற எல்லாருக்குமே வந்து டெஃபினட்டாக இது செட் ஆகக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான். கண்டிப்பாக டெஃபினட்டாக பார்க்கலாம். 100 times எல்லாரும் பார்த்து இருக்கலாம். ஆக்சுவலாக இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச். 10க்கு ஐ வுட் கிவ் 8.5.
சீரியஸாவே இருக்கு. சீரியஸாக எடுத்துகிட்டு போயிருந்தேன். நல்லா இருக்கு ப்ரோ, குட் எண்டிங் ஆக்சுவலாக. ஹாப்பியாக படம் பார்த்த அந்த ஒரு இருந்து நம்மளை வெளியே கூட்டு வந்தாங்களே, அந்த ஹாப்பினஸ் நல்லாவே இருக்கு ப்ரோ. மோஸ்ட்டாக எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ, எல்லாருக்குமே நல்லா இருக்கும். கொஞ்சம் ஜம்ப் ஸ்கேர்ஸ்லாம் பிடிக்கும்னா நல்லாவே பார்க்கலாம். ரேட்டிங் 10க்கு எவ்வளவு சார்? நான் ஒரு 8-9 கொடுப்பேன் ப்ரோ. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. இது எனக்கு கண்டென்ட் ஒரு மாதிரி த்ரில்லர் நல்லா இருந்துச்சு. எத்தனை தமிழ் ஆடியன்ஸுக்கு செட் ஆகும்? கண்டிப்பா எல்லாம் நின்று கிளாப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்கங்க. எனக்கு எல்லாம் பாதி கொஞ்சம் தமிழ் தான் இருக்கும். இட்ஸ் சவுத் இந்தியன் இருக்காருன்னு சொன்னது காமெடி படம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்க. ஃபர்ஸ்ட் இல்ல காமெடி கிடையாது, த்ரில்லர் தான். நல்லா இருந்துச்சு. அப்படி சீரியஸ் இல்ல, வில் நாட் எக்ஸ்பெக்ட் அந்த சீரியஸ் த்ரில்லர் மாதிரி கிடையாது. பட் தமிழ் சாரோட ரெஃபரன்ஸா அந்த படத்துல இருக்குங்க. அதுதான் சொல்லக்கூடாது, அது போய் பார்த்தாதான். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் தட். ரெண்டு ஆடியன்ஸ்க்கும் செட் ஆகுமா தமிழ்? கண்டிப்பா கண்டிப்பா. சரி, இது சாமோட மியூசிக் மியூசிக் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த தியேட்டர் நல்ல தியேட்டரா பார்த்தாவே நல்லா அந்த மியூசிக் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ட்விட்டர்ல வந்து எட் ஆஃப் தி ஃபீல் இருக்கிற மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கு அப்படின்னாங்க. அதெல்லாம் எப்படி இருக்கு? எனக்கு 2 சீன்ஸ் அந்த மாதிரி ஜம்ப் சீன்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் லாக் நாங்க உங்களுக்கு அப்படி எதுவும் இல்லைங்க, ஸ்டோரிக்காக அது நீடட். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருக்கு? செகண்ட் ஆஃப் எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க, அந்த ஸ்டோரிக்காக அந்த எடுத்தது அது மினிமம். எது மாதிரி ஆடியன்ஸ் சொல்லி பாக்க ஆடியன்ஸ் கிட்ஸ் வில் நாட் என்ஜாய் மச், பட் யா கொஞ்சம் பெரியவங்க. நீங்க 10க்கு எவ்வளவு? 8. நல்லா தான் இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. த்ரில்லர் ஜானர் ப்ரோ. யாரெல்லாம் நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க? கேங்கா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸாக பார்க்கலாம், ஜாலியாக பார்க்கலாம் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸாக நல்லா இருக்கும். சப்ஜெக்ட் இருக்கு. பிஜிஎம்லாம் நல்லா இருக்கு ப்ரோ. பிஜிஎம் வைஸ் பயங்கரமாக இருக்கு. இது முக்காசு தமிழ்ல தான் எடுத்துருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் சீன்ஸ்லாம் வரும், கடைசியில் அந்த தமிழ் சாங்லாம் வரும். பட் மோஸ்ட்டாக மலையாளம் தான் ப்ரோ. தமிழ் ஆடியன்ஸ் நல்லா இருக்கும். இது புது தமிழ் பீப்புள் இந்த மாதிரி மூவிஸ் பார்த்துருக்க மாட்டாங்களே நார்மலாக. இது கொஞ்சம் த்ரில்லராக சீட்டச்சில் எடுத்துகிட்டு போகிற மாதிரியே இருக்கும். ஆமா, கமலோட ரெஃபரன்ஸ் நிறைய இருக்கும். குணாவோட அந்த படத்தோட ரெஃபரன்ஸ் பயங்கர நிறைய சீன்ல வரும். நல்லா இருக்கும் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஜாலியா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட பாக்குற மாதிரி ஜாலியா சிரிச்சுட்டு காமெடியா இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா சிரிக்கவே முடியாது, ரொம்ப த்ரில்லரா தான்.